நாராயணா, அம்மா நீங்க கொண்டு வந்த தேங்காய் அழுகி இருக்கு. நீங்க பெருமாளுக்கு ஏதோ குறை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால பெருமாள் இதை ஏத்துக்கல. இப்ப என்ன சாமி பண்றது? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாமா. குறை என்னன்னு பெருமாளே சொல்வார். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. உங்க அர்ச்சனையை பெருமாள் கண்டிப்பா ஏத்துப்பார். அந்த கடவுளுக்கு அப்படி நான் என்ன குறை வச்சேன்னு தெரியல விஸ்வா. என் அர்ச்சனையை அந்த சாமி ஏத்துக்கல. அத்தை, நீங்க இது வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் வச்சது இல்ல அத்தை. அழாதீங்க, என் கூட வாங்க. எங்க விஸ்வா? கோவிலுக்கு அத்தை. இல்ல விஸ்வா, இப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறைய அந்த சாமி காட்டும்னு ஐயரே சொல்லியிருக்காரு. அப்படி சாமி காட்டுட்டோம், அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு வரேன். இல்ல அத்தை, இப்ப நீங்க என் கூட கோவிலுக்கு வரணும். வாங்க வாங்க அத்தை. விஸ்வா, அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. விஸ்வா. விஸ்வா. மிதுன ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம், துளசி, துளசி நாம்யாஹ, விருச்சக ராசி, அவிரோகிணி ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம். ஜாதாயாஹ. மா மா, பூ வந்திருக்குமா? பாத்தீங்களா, இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஒரே அர்ச்சனைய நீங்க பண்ணும்போது தேங்காய் அழுகி இருந்தது, இவர் பண்ணும்போது பூ வந்திருக்குன்னா இந்த அர்ச்சனைய இவர் தான் பண்ணணும்னு பெருமாள் ஆசைப்பட்டிருக்காரு. அதை தான் ஒரு குறையா இதுக்கு முன்னாடி நீங்க அர்ச்சனை பண்ணும்போது பெருமாள் காமிச்சிருக்காரு. என் மகன் கூட தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டியா சாமி? அர்ச்சனை கூட. போயிட்டு வாங்க. சரி அத்தை, ஓகேவா? விஸ்வா, இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா உன் கையாலே எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடு. கொடுக்கலாம் அத்தை. அத்தை, சக்கரை பொங்கல் மிச்சம் இருக்கு, என்ன பண்ணலாம்? விஸ்வா, நான் எப்ப சக்கரை பொங்கல் பண்ணாலும் அது துளசிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால
நீ இதை வீட்டுக்கு கொண்டு போய் துளசி கொடுக்குறியா? சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இந்தா. மாமா எதுக்கு துளசி ரூம் வாசல்ல நிக்கிறாரு? ஓஹோ, மேடம் மருதாணி போடுறீங்களோ? துளசி, ஏய் விஸ்வா, ஏய், ஷ். ஏய், சத்தமா பேசாத. ஏ சொல்றேன். ஓ, மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப பெர்மிஷனே கேட்க வேணாம். நான் என்ன நினைச்சு வந்தனோ அதான் நடக்கும். என்ன நினைச்சு வந்த? சொல்றேன், முதல்ல கண்ண மூடு. ஏ கேள்வி கேட்காம கண்ண மூடு துளசி. சரி, கண்ணையும் மூடிட்டேன். இப்ப சொல்லு, என்ன நினைச்சு வந்த? உனக்கு ஒரு டிஷ்ஷ ஊட்டி ஒண்ணு நினைச்சேன். டிஷ்ஷா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான டிஷ், அதுவும் உனக்கு பிடிச்ச டிஷ். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷா? என்னது? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? ஐ, குடு குடு குடு, நானே சாப்பிடுறேன். கையெல்லாம் மருதாணியா இருக்கு, நீ எப்படி சாப்பிடுவ? இதுவா? தோ, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன், இரு. ஏய் துளசி, உனக்கு ஊட்டி ஒண்ணுன்னு ஆசையா வந்தா நீ இப்படி பண்ற? இல்ல விஸ்வா, சக்கரை பொங்கல் நாமளே சாப்பிடணும். சாப்பிடும்போது சர்க்கரையோட பாகு விரல்லயே ஒட்டி இருக்கும். அத ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுல தான் முழு டேஸ்டும் இருக்கு. அதனால புரிஞ்சுக்கோ விஸ்வா. அதெல்லாம் முடியாது துளசி, நான் தான் ஊட்டி விடுவேன். என்ன கருமோ இது? புதுசா கல்யாணம் பண்ணவன் புது பொண்டாட்டிக்கு யாருக்கும் தெரியாம ஊட்டி விட துடிக்கிற மாதிரி விஸ்வா மாமா இந்த துடி துடிக்கிறாரு. முதல்ல அத்தை கிட்ட போய் மாமா ஊட்டி விட போறத சொல்லி நல்லா மாட்டி விடணும். ப்ளீஸ் துளசி, நானே ஊட்டி விடுறேனே, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது விஸ்வா, நானே தான் சாப்பிடுவேன். குடு. விஸ்வா, குடு. நான் ஒரு வாய் மட்டும் ஊட்டி விடுறேன். அதை சாப்பிட்டுட்டு இதை நான் எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு நீ கரெக்டா சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஊட்டி விடல, நீ ஏன் சாப்பிட்டுக்கோ. என்ன டீல்? ஓகேவா? நம்ம ஊர்ல
எந்தெந்த கடையில எந்தெந்த டேஸ்ட்ல சக்கரை பொங்கல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆசைக்கு ஒரு வாய் தானே. சரி ஊட்டு. ஒரு வாயா? சான்ஸே இல்லை. மொத்த பொங்கலையும் நான் தான் உனக்கு ஊட்டி விட போறேன். ஏன்னா இது கடையில வாங்கினதே இல்லை. இப்ப சொல்லு, இது எந்த கடையில வாங்கினது? முத்து ஹோட்டலை தாண்டின உடனே ரெண்டாவது லெஃப்ட்ல உள்ள போனா ஒரு முட்டு சந்து வரும். அந்த முட்டு சந்துக்கு முன்னாடி லெஃப்ட்ல போய் 4வது வீட்டுக்கு போனா அங்க சிவகாமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சமைச்சதுதான். இது கடையில வாங்கினதெல்லாம் இல்ல. ஏய் துளசி, எப்படி கண்டுபிடிச்ச? கடையில பண்ற சக்கரை பொங்கலையே ஈஸியா கண்டுபிடிப்பேன். இது என் சிவகாமி பண்ணது. கண்டுபிடிக்காம இருப்பேனா? உன் டீல் முடிஞ்சது விஸ்வா. குடு. அதான் உன்னை டீஸ் பண்ண. எப்பவுமே சக்கரை பொங்கல் பண்ணா சிவகாமி தான் எனக்கு ஊட்டி விடுவா. இங்க சிவகாமி இல்ல. அவ இடத்துல இருந்து இந்த சக்கரை பொங்கல நீயே எனக்கு ஊட்டி விடு. என்னடி, எதுக்கு இப்படி அத்தனை ஏலம் போட்டுட்டு வர? ஐயோ அத்தை, விஸ்வா மாமா துளசி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? நம்பலல்ல, நீங்களே பாருங்க. விஸ்வா மாமா அந்த துளசிக்கு ஊட்டி விடுறத பாருங்க அத்தை. இருக்கு, ஆனா இல்லங்கிறது இங்க அடிக்கடி நடக்குது அத்தை. நான் பாக்கும்போது இருக்கிறது உங்களுக்கு கூட்டிட்டு வந்ததோ எப்படி இல்லாம போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல அத்தை. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா பார்த்தது எல்லாமே வேறையா போச்சு. சாரி அத்தை. என்னமா பாக்குற? சாப்பிடும்போது அங்கெல்லாம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா வயித்துல ஒட்டாது. எங்கேயும் பார்க்காம சாப்பிடணும்.
ஏண்டி உனக்கு கை இல்லையா? நீயே சாப்பிட்டுக்க மாட்ட? அந்த கையெல்லாம் மருதாணி எப்படி சாப்பிடுவா? அதுக்காக நீங்க தான் ஊட்டி விடணுமா? வேற மருமக கையில மருதாணி இருந்தா மருமகளை மகளா நினைச்சு நான் தானே ஊட்டி விடணும். மருமகனுக்கிட்டு என்ன இப்பெல்லாம் மருமக புராணம் ரொம்ப ஓவரா இருக்கு. உனக்கு தான் ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குதுல்ல, புரிஞ்சுக்கிட்டா ஏன் ஓவரா போகுது? அப்படியா? உங்க சைடுல இருந்து மட்டும்தான் மருமகன்னு சொல்லி ஊட்டி விட ஒரு ஆள் இருக்காளா? எனக்கு இல்லையா? என் சைட்லயும் ஒருத்தி இருக்கா. இதோ இப்பவே என் மருமகளுக்கு நான் ஊட்டி விடுறேன். கொடுங்க. நீ ஆக்காட்டு மருமகளே, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஆக்காட்டு. என்னாச்சு லக்ஷ்மி? என்னாச்சு? ஏய் ஏய், என்னாச்சுடி? விக்கல் நின்னுடும், அதுக்கப்புறம் நான் ஊட்டி விடுவேன். அத்தை, விக்கல் நின்னுடுச்சா அத்தை? நின்னுடுச்சான். இப்ப ஊட்டுவேன். ஏண்டி ஊட்ட வரும்போதெல்லாம் இப்படி விக்கிக்கிட்டே இருந்தா எப்படி நான் ஊட்டுறது? விக்காம இருடி, நான் ஊட்டணும்ல. ஐயோ அத்தை, விக்கல் வரதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் உனக்கு ஊட்டி விட்டே ஆகணும். ஒழுங்கா விக்காம இரு, புரியுதா? விக்காத விக்காத. லக்ஷ்மி, ஆக்காட்டு. ஆக்காட்டுடி. காட்டு. ஏண்டி உனக்கு நான் ஆசையா ஊட்டி விட்டா ஊட்டி விட்டா துப்புறியா? தள்ளடி. இருக்கு, ஆனா இல்லன்னு சொன்னேன்ல, அப்படியெல்லாம் இல்ல. விஸ்வா இங்கதான் இருக்கான்.